நானும் என்னுடைய வீட்டுக்காரன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கா. லிங்க பூஜை என்ன பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறாங்க. லிங்க பூஜை மடிப்பாச்சு போகும்போது டிப் டாப்பா போன இப்ப லாரில அடிப்பட்ட நாய் மேல வந்து நிக்கிறேன். திருப்பதியில முருகரா? அப்ப திருத்தணில யாரு இருக்கு? ஆமா, திருப்பதி ஏழுமலையான பார்க்கறதுக்கு வேப்பங்கெல்லாம் கட்டிக்கிறேன். இந்த வயலாம் போனாக்க இந்த லெவல் தான் ஆளாகுவேன். பேண்ட் ஷர்ட் எல்லாம் தோச்சு போடுறாங்க. அதனால ஆள போடுறாங்க. சரி பாட்டு டேய், உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் என் மகனை பார்க்க வேண்டும். மகனே ஏய் இரா ஏய் மணி பாச்சு வாயா. அங்கே பாப்பா அங்கே காரி போடு சங்க கூட காரி போடு. பட்ல பாஸ் குடிக்குது. ஆமாடா, என் மகன் யாரு? தங்க கப்பிடா, தங்க கப்பி. தங்கத்தை தாங்க ஊத்திங்கறாங்க. பச்சை மண்ணுடா என் மகன். என்ன சொல்ல வர? 1050 ரூபாய் வாங்கி போறனா? ஆமா, சங்க ஸ்காரிக்கிட்டு பத்தி குறவா. எங்க பில்ல? பணத்தை நான் கட்டல. பையன் பில்லு வாங்க உட்கார்ந்திருக்கான். சொன்ன வாடா ஆன்லைன்ல கட்டிக்கலாம் வாடா. அவன் அங்கே தானே உள்ள விட்டு மாட்டிக்கிறான். ஏண்டா என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்காலம் இந்த நாட்டு மன்னனும். அவனை போய் பில்லு வாங்க முடியலாமா? இல்லமாடா. என்ன சொல்ல வர? இருப்பது 4 திசைகள். 4 திசை, 3 திசை எங்க வேணாலும் போகலாம். வட திசை போக கூடாதுன்னு சொல்லி என் மக என் சொல்லு மேலே அங்கே தான் என்னங்கிறான். கூட்டா கூட வர மாட்டான். சொல்ல வர வேலை நடக்க ஆரம்பிச்சு. என்னடா பயமா இருக்கே? உன் மகன் நாட்டு இளவரசர் வட திசை போய்விட்டார் ஐயா. அட பாவி, வாதி வாதி தூக்கி போவ. உன்னை நம்பி மகன் அனுப்பினே. அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை? தாசிகள் வாழக்கூடிய இடம்டா. நான் பிறந்ததோ வெள்ளிக்கிழமை, நான் பிள்ளைகளை பிறந்ததோ வெள்ளிக்கிழமை. அடிக்காதரா பாடு பாரு. ஐயோ பட்ட புண்ணே படலாமா? சண்டவர்கள் வீட்டுல போய் மாத்திக்கினாங்க. அவளால டாபர் மாமா வேலை. Thank you.
வேலை நடக்குது ஐயா. வாயா நம்பலாம் என் மகனை செல்லமா வளர்த்தண்டா. மது போதையில தாசி விட கெஜெட் இருக்கின்றானே. அம்மா தாயே இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே கிடையாது போல. ஆனா உன்னை அம்மா தாயி வந்துடுறானுங்க. டேய் யார் அவன்? நான் ஜாபர் மாமா வந்துக்கிறேன். டேய் நானும் என்னுடைய வீட்டுக்காரன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கேன்டா. லிங்க பூஜை. சிவாய நமக சிவாய நமக. என்ன பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறான். லிங்க பூஜை மடிப்பாச்சு வா. டேய் இறந்த பையா, டேய் பொறம்போக்கு பையா, டேய் லக்காடி பையா, டேய் வேமணி பையா, பொறம்போக்கு புளிய மரம், அம்போக்கு ஆலமரம், டேய் எச்சியலுக்கு ஏஜென்ட் குப்பையல் குமஸ்தா. ஏன்டா வந்தேன்? எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? நான் இதெல்லாம் நானு. ஆமா இதுல நானா? தேவடியார பார்த்து தேவடியாரு கேட்டா நம்பல தேவடியாரு. என் வீட்டு வாசல போய் சாத்தாளி விட எத்தனையோ காக்காடா பையா. என்ன நினைச்சிருக்கிறேன்? பூர மேல சோத்த வாசல கூட கூட வராது. அப்புறமா கூட தான் வருமா? சோத்த போட்டாலும் போடுவேன். அட வெறியத்த வேலை இதான். அடி நம்சுல எடுத்த கம்சுலா விட்டு பொண்ண எங்க பார்த்தேன் முறிச்சுக்கோம். இப்ப டாபர் மாமாவா வரல. என்ன உம்மால பாடி கட்டோடு வந்துக்கிறேன். மணிப்பாட்டு வாய வந்துக்கிறான். ஏன்டா இப்ப இந்நாட்டு மண்ணை அவன் கையில வச்சிருக்கிறேன்னு சமாளிக்க முடியாதுடா. சமாளிக்க முடியாதுடா. வந்துக்கிறது யார் தெரிஞ்சா? வந்துக்கிறது யார் தெரிஞ்சா? நீ வச்சுக்கிறிய இந்நாட்டு இளவரசர். ஆமா அவங்க அப்பா மாமா வாங்க மாமா வாங்க வாங்க மாமா வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாமா வாங்க. நீங்க எப்ப நக்கு மாமான்னு கூப்பிடுறேன். நல்லா தண்டல் எடுக்குதா? மாமா இருந்தாலும் வராதீங்க வந்திருக்கீங்க. நீங்க பால் சாப்பிடுறீங்களா? ஐயோ எனக்கா மிரண்ட மாமா. மணிப்பாட்டு வாய என்ன புரிய மாட்டேன். ஒரு 50 ரூபாய் கைசுக்கு 50 ரூபாய் ஆமா எங்க நான் அவளுக்கு மாமா, நான் உனக்கு மாமா. நான் அப்படியே விட மாமனாரா? டாபர் மாமாவே நான் தாங்க. இவளோட என்ன பேச்சு? என் மகனை கூப்பிடுறான். என்னடா உம்மால குத்துற மேல ஒரு பஸ் சூத்தாரத்துல வச்ச எதனா பேசணும். உங்க அம்மால அறுத்து கையில கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோ. பயிர் கொடுத்துட்டு நானே பண்ணிட்டேன். மணி அடிக்கடா. என்னடா உங்ககிட்ட பேச வரல. இந்நாட்டு இளவரசர் பாப்பாலே என்ன பட்டாரி பத்தாய் ஒரு முரளி திரும்பி கை வைக்க முடியுமா? பேசுற பாடா வா. எங்க வரா? இப்ப நான் பேசணும். அவளை தானே மில்லிக்கு
பயப்படுறேன். ஏய், இங்க வாடா, அப்பா. ஏய், ஏய், மிளகு. ஐயோ, புத்து நான் எடுத்து வாயில வச்சுக்கிறேன். நான் புடி வெறிய தேவையா லக்கறாளே வா. உங்களை பார்க்கறதுக்கு உங்க அப்பா வந்துக்கிறாரா பாரு, யாரோ வந்துக்கிறாங்க. ஏய், முனியே, அப்பா வந்துக்கறாரா? எங்க இருக்கிற மனு? ஏய், நான் கேட்டேன். அடுப்ப உடச்சிட்டாமா. செருப்பால உங்க அப்பா வந்துக்கிறாங்க. வாந்தி வர மாதிரி. எங்க போவா? ஆமா, அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலாம். நீ யாருடா? இந்த நாட்டு இளவரசன், வருகால இந்த நாட்டு மன்னன் இங்க வர தகுமா? இவ யாரு? அவர் தாசு, அவர் தாசு. கண்ணை பொறுத்த குத்துக்கள் மாதிரி எதிர்க்க போது உங்க அப்பா என்ன பார்த்து தாசி சித்தி அப்படி. ஐயோ, தெரியாம சொல்லிட்டாரு. தெரியாம சொல்லிட்டாரு. அப்பா, யாரை பார்த்து தாசி வேசின்னு உரைத்து குடும்பத்தின் குத்து விளக்கப்பா என்ன? அவ குடும்பத்து குத்து விளக்கு எத்தனை பேர் பின்னாடி எட்டு பேர் கையில வராங்கடா. கண்ணகையின் மறை பிறவி அப்பா என்ன? கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எப்படியா இந்த ஒழுகரையை எரிச்சுட்டு போடுவான். அப்பா, என்ன காரணம்? எதற்காக என் வார்த்தை கேட்ப உங்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அண்ணன் இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீங்களா? பெண்ணா? யாருப்பா இந்த ஆண்டி? ஆண்டியா? அழகா இருக்கிறாங்களே இந்த ஆண்டி. செருப்பாளடே. ஓ, எனக்கு சுத்தமாவே மாத்திட்டீங்களா? ஏங்க பாவாடை கட்டின்னு வந்துக்கிறாங்க? டேய், இது நெஞ்சுடா. சத்தியமா இது பாவாடை மாதிரியா இருக்குது? அப்பா, உண்மைதாண்டா. நான் ரஞ்சிதா மேடம், பப்பா நித்யானந்தா சாமி, திருவண்ணாமலை ஆசையக்கா. சரிடா, சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. என்ன பெற்று போட்டாங்க? ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவனை நான் செல்லமா வளர்த்தண்டா. என் மார் மீது மணி மீது தூக்கி போட்டு வளர்த்தண்டா. அவன் பிறந்த உடனே அவனை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டான். அன்று முதல் தாய்க்கு தாயாகவோ தந்தையாகவோ அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்தண்டா. அப்படிப்பட்ட தந்தையை கை நீட்டி அடித்து விட்டானடா. அதுக்கு ஏங்க சிரிக்கிறீங்க?
எனக்கு பிறகு இது அவரவர் நாட்டின் மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்வார். அவன் ஆட்சி செய்யும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. மது போதையிலே தாசிவிடே கதி என்று இருக்கிறானா. ஐயா தவமா ஜபம் இருந்து அழகான ஒரு பிள்ளையை பெற்று மகன் ஒப்பந்தமான பெற்றெடுத்தேனே. அயல்நாடு சென்று படிக்க வைத்தது. இந்த நாட்டின் பொறுப்பை அவளுக்கு ஒப்படைக்கலாம் என்று நினைத்தார். மகன மன திருத்த வேண்டுடா. ஐயா ஏதாவது திருந்ததுக்கு மார்க்கம் இருந்தா சொல்லுடா. தாசி வீட்டுல இருந்து உன் பையன் வரணும்னா வேண்டுமென்றால் இவளை விட ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தா இந்த தேவடியாரை நல்லவான். அத்தை புரிஞ்சுப்பான். அன்பு இன்றுதான் சரியான யோசனை சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த அழகான பெண்ணை பார்க்க வேண்டும். திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ வயசான காலத்துல இங்கே உட்காருங்க. நான் ஊரா சுத்தி இன்னும் பாதி கரண்ட் பில்லு கட்டிட்டு ஆள் இருந்தா பார்த்து சிரிப்பா வாக்குது சிரிப்பா. என் மகனுக்கு ஒரு பெண்ணை பாரு. கூப்பிடுறாங்க